இப்போ தொடர்ந்து பொது வெளியில ஒரு வைரலான ஒரு டாபிக் மை V3 ஓட ஸ்கேம். அதை பத்தி தான் கடந்த சில நாட்களாக டிவி சேனல்லையும் சரி யூடியூப்லையும் சரி தொடர்ந்து செய்திகள் வளம் வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் அதை கவனிச்சுட்டு தான் வரேன். ஸோ நண்பர்களே, முதல்ல மை V3 அப்படிங்கிறது ஒரு MLM. இதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம். ஏன்னா நான் நிறைய யூடியூப் பார்த்தேன், நிறைய யூடியூபர்ஸோடைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய தம்ப்நெயிலாக இருக்கட்டும் அல்லது அந்த கண்டென்ட்ல வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு சொன்னாக்கா, MLM மோசடி, மை V3 MLM மோசடி, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மை V3 என்ன MLM? மை V3 MLMனு சொன்னா இங்க 15 வருஷமா 20 வருஷமா 27 வருஷமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய MLM நிறுவனங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இவங்களை பத்தி வழக்கு வந்திருக்கு. வழக்கு வந்த உடனே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே 15 வருடங்களாக 20 வருடங்களாக ஏன் 27 வருஷமா செயல்படக்கூடிய இப்பவும் நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய MLM நிறுவனங்கள் மேல ஒரு பெட்டி கேஸ் கூட இல்லையே. அப்போ இவங்க யாரு? நீங்க மை V3 MLM சொன்னீங்கன்னா நீங்க இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு என்ன சொல்றது, இது எனக்கே பயங்கரமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னடா இது MLM மோசடி பொதுவா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, என்ன புரிதலோட பேசுறாங்க, என்ன ஒரு தெளிவோட பேசுறாங்க? எதனால நான் இப்படி கேட்கறேன் நண்பர்களே, உங்களுக்கு நீங்க யூடியூபர்ஸ், உங்களுக்கு ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் விழிப்புணர்வுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு செய்தியை நீங்கள் பகிர்ந்துடும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி நீங்கள் வீடியோ நீங்கள் போடுவீங்க, அப்போ சூப்பரான விஷயத்தை செய்கிறீங்க, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் MLM மோசடின்னு பேசுகிறீங்களே, அதை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சில லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே. நான் உண்மையாக நேர்மையாக அரசு அங்கீகாரத்துடன் கூடிய செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறாங்களே, 27 வருஷமா செயல்படுற நிறுவனங்கள் இருக்கிறாங்களே, அப்போ அவர்களுக்கு நாம கொடுக்குற அங்கீகாரம் என்ன? உண்மையா நேர்மையா பண்றவங்களையும் சேர்த்து காயப்படுத்தினா அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அங்கீகாரங்கிறது என்னது? அவங்க வரிகள் சரியா கட்டுறாங்க, பொருட்களுக்கு கேரண்டி இருக்குது, வியாபாரத்துல எந்த மனிதனையும் ஏமாத்துறது இல்லை, சட்டப்படியும் தர்மப்படியும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க மீது கல்லெறியும் போது அவர்கள் காயப்படுவார்களா மாட்டார்களா? அதனால இப்போ நான் சொல்றேன், 27 வருஷம் ஒரு கம்பெனி இருக்கு, பெட்டி கேஸ் கூட இல்லாம அப்படின்னு சொல்றோம்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. நான் ஏன் அதை சொல்றேன்? அப்போ சரியான முறையில் ஒரு பார்வையோடு புரிதலோடு பேசுங்க. ஏன்னா உங்களை நிறைய பேர் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஏன் நானே கூட உங்க சேனலுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியவன் தான். அப்போ எனக்கே ஒரு கேள்வி வருது, இப்படி சரியான புரிதல் இல்லாம ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம எத்தனையோ வீடியோ வருது. நான் அதெல்லாம் நம்பலாமா வேணாமா எனக்கே கேள்விகள் வருது இந்த யூடியூபர்ஸோடைய வீடியோஸ் பார்க்கும்போது. ஸோ நண்பர்களே, எல்லா துறையிலையும் உண்மையும் இருக்கு, போலிகளும் இருக்கு. நீங்க செய்தி வெளியிடும் போது MLM முறையில் மோசடி அப்படி வெளியிட்டா சிறப்பா இருக்கும். MLM என்ற போர்வையில மக்களை ஏமாத்துறாங்க. உண்மையான நிறுவனங்களும் இருக்கிறாங்க, போலியான நிறுவனங்கள் இருக்காங்க. மக்களே, நீங்கள் எது சரின்னு பார்த்து நீங்க ஒரு விஷயத்துல பயணப்படுங்க அப்படி சொல்றது சரிதானே? நீங்க நானும் பார்க்க தான் செய்யறேன், எவ்வளவோ நியூஸ்ல கேட்க தான் செய்யறேன், போலி பாதிரியார் கைது அப்படின்னு வருது. அப்போ எல்லா பாதிரியாருமே போலியா? போலி ஆசிரியர் கைது. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா வேணாமா? ஏன்னா போலி ஆசிரியர் கைதுன்னு வருது. எல்லா ஆசிரியருமே போலியா? அங்கேயும் உண்மையா போலி இருக்கு, உண்மை இருக்கு. போலி சாமியார் கைது, போலி பாதிரியார் கைது. அப்ப எல்லா சாமியாரும் பாதிரியாருமே போலியா? அப்படி இருந்தா எப்படி ஆன்மீகம் வளரும்? அப்போ அங்கேயும் நேர்மையான நியாயமான உண்மையான பாதிரியார்களும் சாமியார்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இவ்வளவு ஏங்க போலி டாக்டர்கள் கைதுன்னு படிக்கிறோம். எல்லா டாக்டரும் போலியா இருந்தா நம்ம எல்லாரும் உயிரோடு அலைய முடியுமா? அப்படி இல்லைல்ல. அப்ப அங்கேயும் போலிகள் இருக்குது, அதே நேரம் உண்மைகளும் இருக்குது, நிறையவே இருக்கிறாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டு, மெரினா பீச்சில் போலீஸ் யூனிஃபார்மோட ஒரு ஆள் நிறைய நாள் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. யாருடா அவருன்னு சொல்லி பயங்கரமாக விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட்.
அப்போ போலீஸ் கைதுன்னு நியூஸ் வருது. அப்போ எல்லா போலீஸுமே டூப்ளிகேட்டா? அப்போ எல்லாத்துலேயும் எப்படி உண்மையானவங்க இருக்காங்க, போலியும் இருக்கிறாங்க, ரெண்டும் இருக்குது போல. நாம் அப்படி பேசுறதான சரியான ஒரு அறிவில் சிறந்தவர்களாக, அறிவில் முதிர்ச்சி உள்ளவர்கள் செயல்படக்கூடிய விஷயம் இப்படி தானே தெளிவாக இருக்கும். உண்மையும் இருக்குது, போலியும் இருக்குது. உண்மைக்கின்ற போர்வையில் இப்படி மக்களை ஏமாத்துறாங்க, பசுத்தோல் போர்த்திய புலியாக செயல்படுறாங்க, இப்படி சொல்லிட்டு போங்க. மொட்டையா எம்எல்ஏ மோசடி அப்படின்னா அப்போ 20 வருஷமா 27 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யாருன்னு நான் கேட்குறேன். அவங்க எம்எல்ஏ இல்லையா? திங்க் பண்ணுங்க. அந்த வகையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நிறைய வீடியோ பார்த்ததுல ஒரு வீடியோ மதிப்புக்குரிய திரு அழகர் சாமி அட்வொகேட், அது மாதிரி மக்கள் உங்கள்கிட்ட பொருள் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்னு. நீங்க விற்கிற ப்ராடக்ட் பில் கொடுக்குறீங்களா, அப்புறம் வேற கம்பெனியை கம்பேர் பண்றீங்க, இந்த ஆம்வே, வெஸ்டீஜ் இப்படிலாம் சொல்றீங்க. அவங்க ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் சொல்றது இல்லை. சோப்பு, சீப்பு, பேஸ்ட், பவுடரு, ஹேர் ஆயில், ஷாம்பு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா அவங்க நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அதுக்கு பிவி, நீங்க வாங்குற பொருளுக்கு பிவி கொடுக்காங்க, அந்த பிவிக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பட் உங்களை மாதிரி பிக்சடா 30,600, 60,600, 1,21,000 அந்த மாதிரி நாங்க. அவர் அழகா பேசியிருக்காரு. நிறைய அவர் பேசுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்டாரு எம்எல்எம் என்ற முறையில எம்எல்எம் பண்ணல, அவங்க மைலை 3 எம்எல்எம் பண்ணல, எம்எல்எம்ங்கிற பேனர்ல மக்களை ஏமாத்துறாங்க, உண்மையான நிறுவனங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுல சில நிறுவனங்களை குறிப்பிடவும் செய்தாரு. அப்ப அவர் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதை போய் தான் அவர் தெரியுது, பேச முடியுது. அதே போல யூடியூபர்ஸ் நீங்களும் இருக்கிறீங்க. உங்களுடைய சேனலுக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள்ல உங்களுடைய வீடியோஸை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னா, நீங்கள் சரியான செய்தியை பொது வெளியில் பதிவிட வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் தான், வேற ஒன்றும் இல்லை. இது கோபம் இல்லை, இது ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு, உங்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு, சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறையின் வெளிப்பாடு. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பிற்கினிய டிவிஎஸ் பவுல்ராஜ்.